சகோதரி கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியில் தமிழ்நாட்டில் திமுக இருந்த பொழுது மக்கள் மத்தியில் தொடர்ந்து கூறி வந்தார். இளம் விதவைகள் இந்த டாஸ்மாக் கடைகளால், மதுபான கடைகளால் இளம் விதவைகள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள், மரணங்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு. அதுல உண்மையும் கூட இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதில் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் ஏன் உறுதி செய்யவில்லை என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய போகிறார்கள். மீண்டும் வாக்குகள் கேட்டு மக்களிடமும் பெண்களிடமும் செல்லவிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் எத்தனை கடைகளை மூடினார்கள், எத்தனை பெண்களின் தாலிக்கு பாதுகாப்பு தந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு கடைகள் அதிகமாயிருக்கு, சொல்ல போனா மதுபான கடைகள் அதிகமாயிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு வருவாயும் மதுபான கடைகள் மூலமா வரக்கூடிய வருவாயும் அதிகமாயிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுடைய வருத்தம் எல்லாம் என்னவென்றால், இவர்கள் இவ்வாறெல்லாம் கூறிவிட்டு இந்த மதுபான கடைகளை இன்னும் அதிகப்படுத்தி, வருவாயை அதிகப்படுத்தி, இவர்கள் இன்னும் மேலும் மேலும் ஆண்கள் இறப்பதற்கு, தங்கள் குடும்பத்தின் ஆண்கள் இறப்பதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் உரிமை தொகை என்று தந்துவிட்டு 5000 ரூபாய் மதுபான கடை மூலமா திரும்ப வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி மின்சாரத்தில் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு என்று விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிற தமிழகத்தில் இன்றைக்கு எந்த வகையிலும் ஆசுவாசப்படாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் வருத்தத்தோடு, பெண்கள் வருத்தத்தோடு, இன்றைக்கு இவர்கள் தந்த பணம் என்பது, தரக்கூடிய 1000 ரூபாய் என்பது எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது எந்த வகையிலும் பெண்களுக்கு எந்த உதவியும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மதுபானங்களால் போதைப் பொருள் புழக்கம் என்பது புரையோடி கிடக்கிறது தமிழகத்தில். ஆகையால் சிறுவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 33% உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை எந்த வகையிலும் மக்கள் ஆசுவாசத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அதுதான் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஒன்றே இதற்கு தீர்வு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நிச்சயமாக வாய்ப்பளித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்களே ஆனால் ஊழல் புரையோடி கிடக்கும் இந்த திமுக ஆட்சி வெளியேற்றப்படும். ஆகையால் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திமுகவிற்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது.